துரியோதனோ கர்ணனை வளர்க்கிறார். கர்ணனோ நாகபாசம் என்னும் கணையை வளர்த்து வருகின்றார். அந்த நாகபாச கணைக்கு நாளொன்றுக்கும் பரிங்கலம் நெல்லம்பால் கொடுத்து வளர்த்து வருகின்றார். எதற்காக தெரியுமா? உன்னுடைய தம்பி அர்ஜுனனை கொள்வதற்காக. அது மட்டுமில்லாமல் அந்த நாகபாச கணையை வெல்வதற்கு இந்த 14 லோகத்திலும் எதிர்கணை இல்லை. அப்படி இருக்கும் தருணத்தில் நீங்கள் எப்படி அந்த துரியோதனை வெல்லப் போகிறீர்கள்? துர்ச்சாதனனை வெல்லப் போகிறீர்கள்? கர்ணனை வெல்லப் போகிறீர்கள்? அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாச கணையை எப்படி வெல்லப் போகிறீர்கள் தர்மநந்தா என்று கேட்கிறார் அந்த ரோமரிஷி முனிவராகப்பட்டவர். அதற்கு என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தர்மபூபதி தெரிவிக்கின்றார், சாமி, தங்களை போன்ற நல்லோர்களின் ஆசையுடன் அந்த துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாச கணை இவை அனைத்தையும் வெல்ல வேண்டும் சாமி. அதற்கு தாங்கள் தான் ஒரு யோசனை கூற வேண்டும் சாமி என்று தெரிவிக்கின்றார் என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தர்மபூபதி. அதற்கு அந்த ரோமரிஷி முனிவராகப்பட்டவர் தெரிவிக்கின்றார், தர்மநந்தா, இந்த நாகபாச கணையை வெல்ல வேண்டுமானால் உங்கள் 5 ஒருவர் அந்த வடதேசமாகிய இந்த நீலவனம் பல்கி பாறை சென்று பழங்கி பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி
அந்த ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்து அந்த ஈஸ்வரனின் இடது கரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசகனை வெல்லலாம். துரியோதனன், துர்ச்சாதனன் இவர்கள் அனைவரையும் வெல்லலாம். உங்களுடைய நாட்டை நீங்கள் மீண்டும் மாற்றி புரியலாம் தர்மநந்தா என்று எடுத்துக் கூறுகின்றார். அப்படியானால் அது யார் சென்று வருவது என்று கூறி என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தர்மபூபதி எனக்கு விடை கொடுங்கள். நான் சென்று அந்த ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்து அந்த ஈஸ்வரனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை நான் பெற்று வருகின்றேன், எனக்கு விடைதார்கள் என்று கேட்கிறார். அதற்கு எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், தர்மநந்தா நீயோ அந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று தவம் புரிந்து அந்த ஈஸ்வரனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று விடுவாய். அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை நீ பெற்று வரும் வழியில் இடையில் யாரேனும் தர்மம் என்று கேட்டால் கையில் இருப்பது பாசுபத கணை என்றும் கூட பாராமல் நீ தானமாக கொடுத்து விடுவாய். ஏனென்றால் நீயோ தர்மத்தில் சிறந்தவன். ஆகையினால் உன்னால் அந்த பாசுபத கணையை பெற்று வர முடியாது தர்மநந்தா என்று மறுத்து விடுகிறார். அதன் பிறகு என்னுடைய இளையண்ணன் வீமசேனன் கேட்கிறார், கண்ணா எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று தவம் புரிந்து வருகின்றேன் என்று கேட்கிறார். அதற்கு எங்கள் ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், பீமா நீ சென்று பழங்கி பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் இவனை சற்று சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய எதிரே சற்று தாமதமாக தோன்றினால் நீ என்ன செய்வாய் தெரியுமா? உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தண்டாயத்தால் ஈஸ்வரனை தாக்கி விடுவாய். ஏனென்றால் நீயும் முன்கோபக்காரன், பொறுமை இழந்தவன். ஆகையினால் உன்னாலும் அந்த பாசுபத கணையை பெற்று வர முடியாது பீமா என்று மறுத்து விடுகிறார். அதன் பிறகு என்னுடைய தம்பி நகுலன் கேட்கிறான், கண்ணா எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன், தவம் புரிந்து வருகின்றேன் என்று கேட்கிறார். அதற்கு எங்கள் ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், நகுலா நீ தவம் செய்ய செல்லும் வழியில் இடையில் ஏதாவது ஒரு குதிரையை பார்த்தால் ஆகா இந்த குதிரையின் மீது ஏறி சவாரி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த குதிரையின் மீது திரும்பிவிடும், நீ செல்லும் காரியத்தை மறந்து விடுவாய். ஆகையினால் உன்னாலும் அந்த பாசுபத கணையை பெற்று வர முடியாது நகுலா என்று மறுத்து விடுகின்றார். அதன் பிறகு என்னுடைய இளைய தம்பி சகாதேவன் கேட்கிறான், கண்ணா எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகிறேன் என்று கேட்கும் பொழுது அதற்கு எங்கள் ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், சகாதேவா நீயோ சாஸ்திரம் படைத்தவன், அந்த பாசுபத கணையை பெற்று வருவதற்கு இன்று செல்லலாமா, நாளை செல்லலாமா, இல்லை நாளை மறுநாள் செல்லலாமா என்று காலத்தை கடத்திக் கொண்டே சென்று விடுவாய். அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் உன்னால் அந்த பாசுபத என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது சகாதேவா என்று மறுத்து விடுகின்றார். இதை கேட்ட என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தர்மபூபதி கேட்கிறார், கண்ணா எங்களால் முடியாது என்றால் யார்தான் சென்று அந்த பாசுபத கணையை பெற்று வருவது கண்ணா என்று கேட்கிறார். அதற்கு எங்கள் ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், எப்படி என்றால் தர்மநந்தா அந்த இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கி பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி தவம் புரியக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான் தர்மநந்தா என்று எடுத்துக் கூறுகின்றார். அவன் யார் கண்ணா என்று கேட்கிறார் என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தர்மபூபதி. அவன் தான் அர்ஜுனன் என்று கூறுகிறார் எங்கள் ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணனாகப்பட்டவர். அதற்கு என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தர்மபூபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா? கண்ணா என்ன கூறுகிறீர்கள், அர்ஜுனன் சென்று பாசுபத கணையை பெற்று வருவதா? கண்ணா அர்ஜுனனை பற்றி தாங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? ஏனென்றால் அர்ஜுனனோ பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன், ஒரு கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன், ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது. அப்படி இருக்கும் தருணத்தில் அவன் சென்று எப்படி அந்த ஈஸ்வரனுக்கு தவம் புரிந்து அந்த ஈஸ்வரனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை அவன் சென்று எப்படி கண்ணா வாங்கி விடுவான்? அவனால் முடியாது கண்ணா முடியாது என்று என்னை பற்றி என் உடன் பிறந்த அன்னையை எங்கள் ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் இடத்திலே கேவலமாக பேசிவிட்டார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனை அடைகின்றது. என் உடன் பிறந்த அண்ணனே என்னை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டதே, இது நான் என்னுடைய அண்ணன் முகத்தில் எப்படி முடிப்பேன்? ஆம் இதோ என்னுடைய அண்ணன் மீது கோபம் கொண்டு எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவித்தது போல் அந்த பரதேசமாகி இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கி பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி அந்த ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்த பிறகுதான் என்னுடைய அண்ணன் முகத்தில் இழிப்பேன். அது வரையிலும் என்னுடைய அண்ணன் முகத்தில் இழிக்க மாட்டேன். இதோ என் அண்ணன் மீது கோபம் கொண்டு புறப்படுகின்றேன் நீலவனம் பழங்கிப்பாறை, புறப்படுகின்றேனா? பெண்ணாசை உடையோடென்று எனவே ஆசை உடையோடென்று அண்ணன் பெருமான் முன் சொன்னதாலே
பூரணம் வழங்கிப்பாரை புறப்படுகின்றேன். என்னை பெண்ணாசை உடையோன் என்று அண்ணன் இடத்தை விட்டு நான் அநேக தூரங்களை கடந்து வந்து விட்டேன். அப்படி அநேக தூரங்களை கடந்து வரும் பொழுது இந்த வனமாகப்பட்டது கால பைரவர் வனம் என்று எழுதியிருக்கின்றது. ஆகையினால் இந்த வனத்தை நான் அதி சீக்கிரமாக கடந்து சென்றாக வேண்டும். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். கால பைரவன் நடந்த அப்படி இருக்க
என்னுடைய வனமானது செல்ல செழிப்பாக பூத்து குலுங்கக்கூடிய வனம். ஆஹா, இன்னைக்கு வனத்தையே காண எண்ணிக்கை போச்சு. மன சிந்தையாச்சு. அது அங்கங்க கங்காத்துது. இவ்வளவு சுணக்கமாக வரும்போது இருந்ததில்லையே. எங்கு பார்த்தாலும் ஒரே அமைதியாக இருக்கிறது. விடமாட்டேன். இவ்வளவு சுணக்கமாக இருக்க நான் விடவே மாட்டேன். ஒருவாது விட மாட்டேன். பார்த்து வருகிறேன். என்னுடைய வரம் எனது கையில் சுணக்காக. பார்த்து வருகிறேன். செல்ல செழிப்பாக பூத்து கொடுக்கக்கூடிய வனம். என்ன பிள்ளைகள் பூத்து கொடுக்கக்கூடிய வனம். என்னுடைய வனம் என்றால் கலகலாக இருக்க வேண்டும். நடுங்குவார்கள். அப்படி இருக்க என்னுடைய வனத்திலே என்னுடைய அனுமதி இல்லாமல் யாருமே வரக்கூடாது. வரவே கூடாது. மீறி வந்தால் விட மாட்டேன். கவுக்கென்று பிடித்து வெளுக்கென்று மொழிக்கு காலை 5:30 மணிக்கு கேட்டு விடுவேன். விட மாட்டேன். என்ன ஒரு ஊக்கம் இருந்தால் என்னுடைய வழக்கிலே என்னுடைய அனுமதி இல்லாமல் அண்ணவன் வந்து கொண்டிருப்பான். அவன் எங்கு சென்றாலும் விட மாட்டேன். அண்ணவனை பிடித்து விழுங்கி என் சிறுகுடலுக்கு பசியாற்ற பார்த்து வருகிறேன். பார்த்து வருகிறேன். பார்த்து போ. பத்திரிக்கை போயிருப்பான். மருந்தலையில் வாழக்கல்ல என்ன கேளியா பாக்குறியா? இந்த பொடியனை பார்த்தால் பாவமாக இருக்கிறது. சிறு பொடியனாக இருக்கிறார். இருக்கட்டும். அனுமதி இல்லாமல் எதற்காக நீ நான் என்னுடைய அண்ணன் மீது கோபம் கொண்டு அநேக தூரங்களை கடந்து வரும் பொழுது இந்த கால பைரவன் மனத்தின் வழியாக வரும் பொழுது இன்னவர் என்னை வழிமறித்து நீ யார், எந்த நாட்டை சேர்ந்தவன், உன்னுடைய வரலாறு என்ன என்று கேட்கிறார் என்றால், அப்படியானால் இவர் இந்த வனத்திற்கு சொந்தக்காரரான கால பைரவராகத்தான் இருக்க வேண்டும். ஆகையினால் இன்னொரு இடத்திலே என்னுடைய வரலாற்றை எடுத்து கூறிவிட்டு புறப்பட வேண்டும் மனத்திற்கு. சுவாமி, நான் யார், எந்த நாட்டை சேர்ந்தவன், என்னுடைய வரலாறு என்ன என்று கேட்கிறீர்களா? இதோ தெரிவிக்கின்றேன் சாமி. நான் கேட்க மாட்டேன். நீ கேட்டாலும் சொல்ல மாட்டேன், சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அப்படி நீ சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இதோ தெரிவிப்பார். மலை, செடி, குட்டி, மரம் அவைகளை பார்த்து சொல்லிவிட்டு ஒன்று வரையாக ஓடிவிடு, ஓடிவிடு, ஓடிவிடு. சாமி, தாங்கள் கூறியபடியை செய்கின்றேன் சாமி. இதோ கூறுகின்றேன், கேளுங்கள். எந்த கூட சொல்லை கேளோ, எந்த கூட சொல்லை கேளோ, இன்பம் உள்ள வைரவரை என்னுடைய வரலாற்றை கூறுகின்றேன் கேளும் ஐயா.
சொல்லை கேளாய் சுவாமி இன்பமுள்ள வைரவரே சொல்லை கேளாய் சாமி இன்பமுள்ள வைரவரே எங்களுடைய நாடு இல்லாமல் வந்தது தவறு என்று சொன்னவுடனே என்னிடத்திலிருந்து தப்பித்து போக வேண்டும் என்று எண்ணி என்ன செய்கிறான் தெரியுமா? நாட்டில் நல்லவர்கள் பேரை சொல்லி தப்பித்து ஓடிவிடலாம் என்று நினைக்கிறான். விடுவனா விடவே மாட்டேன் என்ன தெரிவித்தாய்? பாட்டு மகாராஜனுக்கும் குந்திமா தேவிக்கு பிறந்த 5 வந்த பாண்டவர்களில் நடு பிறந்த அர்ஜுனன் என்று தெரிவிக்கிறாய் அல்லவா? உண்மைதான் சுவாமி. அர்ஜுனன் எப்படி இருப்பார் என்று உனக்கு தெரியுமா? எப்படி இருப்பார்? 5 பஞ்ச பாண்டவர்கள் எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்கள்? அவர்களை பார்த்ததுண்டா? பார்க்கவே இல்லை. ஏனென்றால் 5 பஞ்ச பாண்டவர்கள் ஒரு கரத்திலே 5 விரல்கள் எப்படி ஒன்று விட்டு ஒன்று பிரியாமல் இருக்கிறதோ அதை போல அண்ணன் தம்பி 5 ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் நாட்டில் அண்ணன் தம்பி என்றால் இப்படி ஒற்றுமையாகத்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி இருக்க நீ ஒருவனாக போட்டிகளாக தன்னன் தனியாக வந்துவிட்டு அர்ஜுனன் என்று சொல்கிறாய். அர்ஜுனன் என்றால் அண்ணவனுக்கு என்று ஒரு சில அடையாளங்கள் உண்டு. என்ன தெரியுமா? முன்னரேகை பின்னரேகை, முதுகிலே மச்சரேகை, பல்லிலே பரசவீனை, பாதத்தில் செந்தாமரை. அது மட்டுமல்ல, இந்த பூ உலகிலே 32 அழகு படைத்த ஆடவர்கள் அர்ஜுனன் ஒருவன் தான். அப்படி இருக்க அதெல்லாம் இருக்கா இல்லையா முத பாரு. நீ தன்னந்தனியாக வந்துவிட்டு அர்ஜுனன் என்றால் நான் எப்படி நம்புவது? ஒருவாரும் நம்ப மாட்டேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் இருக்கா இல்லையா என்று பார்க்க வேண்டும். நல்லா பாரு சுத்தி. இருந்தால் விட்டு விடுவேன், இல்லை என்றால் உன்னை நான் பிடித்து விடுவேன். பிடித்து பார்த்து வருகிறேன். அடையாளங்கள் இருக்கா இல்லையா என்று பார்த்து வருகிறேன். நல்லா பாரு. யார் என்று அறியாமல் இந்த அரிய தவறான வார்த்தைகளை கூறிவிட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் ஐயனே. சுவாமி, தாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்பீர்கள்? நான் தான் தாங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் சுவாமி. அர்ஜுனா, சாமி, எந்த ஒரு குறையிலும் நான் ஈரோடு காலமாக வாழ்ந்திருப்பாய். ஆனாலும் கூட 5 பஞ்ச பாண்டவர்களும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் வாழ்ந்து கொண்டவரை பற்றிய நீங்கள் இன்று தன்னந்தனியாக ஒருவனாக என் வளர்த்து வழிமார்க்கமாக வர காரணம் இதோ தெரிவிக்கின்றேன் சாமி. அதற்கு அர்ஜுனா சாமி. சாமி, பெரிய தந்தை மனதுருவன்
மகடி தோதாடி பாரவனோ சாமி நடுலோ நடுலோ நாடு வகை சேனையிலோ நாடிலோ மகடி தோதாடி நாடு வகை சேனலா சாமி நாடு விட்டு நாடு வந்தோ மந்த என்னதிரி யோதிரோ நாடு விட்டு நாடு தோதாடி என்னதிரி யோதிரா சாமி வீடு விட்டு நாடு வந்தோ மந்த என்னதிரி யோதிரோ சாமி எங்களுடைய பெரிய தந்தை துரியோதனன் செய்த சூழ்ச்சியின் காரணத்தினால் பகடையாட்டத்திலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு எங்களுடைய நாடு நகரம் பொருள் அனைத்தையும் இழந்து இப்பொழுது நாங்கள் பருணாக சாலையிலே வனத்திலே வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றோம் சுவாமி. அது மட்டுமில்லாமல் என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தர்மபூபதியாகப்பட்டவர் அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசகனையை வென்றால்தான் எங்களுடைய அஸ்தினாபுரத்தை நாங்கள் மீண்டும் ஆட்சி புரிய முடியும் என்று எங்களுடைய ரோமரிஷி முடிவை தெரிவித்த காரணத்தினால் அந்த நாகபாசகனையை வெல்ல வேண்டுமானால் எங்கள் ஐவரில் ஒருவர் யாராவது சென்று அந்த இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கி பாறையிலே தொண்ணூத்தோடைய கம்பத்தை மூடி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால்தான் அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசகனையை வெல்ல முடியும் என்று தெரிவிக்கும் பொழுது எங்களுடைய ஆபத்தாண்டவன் உங்கள் ஐவரில் அர்ஜுனன் ஒருவன் சென்றால் மட்டுமே அந்த பாசுபத கணையை பெற முடியும் என்று தெரிவித்தார் சாமி. அதற்கு என்னுடைய அண்ணராகப்பட்டவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா சாமி? என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டார் சாமி. நான் பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன், உருளைக்கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன் என்று என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டார் சாமி. என் உடன் பிறந்த அண்ணனே என்னை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டாரே என்று எங்கள் ஆபத்தாண்டவன் கூறியது போல் அந்த வடதேசம் ஆகி இந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று தொண்ணூத்தோடைய கம்பத்தை கூடி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்த பிறகுதான் என் அண்ணன் முகத்தில் விழிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய அண்ணன் மீது கோபித்துக் கொண்டு இந்த வழியாக வந்தேன். என்னுடைய இந்த வழியாகப்பட்டது தங்களின் மனத்திற்குள் கொண்டு வந்து விட்டுவிட்டது சாமி. எனக்கு தாங்கள் தான் நல்லாசி வழங்கி வழியளிப்பை வைக்க வேண்டும் சுவாமி. அர்ஜுனா, நீலவனம் பழங்கிப்பாறை சென்று ஈசனை பார்த்து ஈசன் இடதுகரத்திலே உள்ள மும்பு என்று சொல்லப்பட்ட பார்வதை கலையை பெறுவதற்காக எனது அண்ணன் மீது கோபித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறாய் அல்லவா? உண்மைதான் சாமி. ஒரு அண்ணன் மீது கோபித்து சென்றால் நீ சென்ற காரியம் வீணாகிவிடும். அதாவது ஈசனை பார்க்க முடியாது. ஈசன் இடதுகரத்திலே உள்ள பார்வத கலையை ஒரு முடியாது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சாமி? அர்ஜுனா, மீண்டும் ஒரு அண்ணன் இடத்தை நாடி செல்ல வேண்டும். உனது அண்ணனை பார்த்து வணங்கிவிட்டு உனது அண்ணனிடத்திலே நல்லாட்சி பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீலவன பழங்கிப்பாறையிலே சென்று 90 கம்பத்தை நிறுத்த வேண்டும் அல்லவா? உண்மைதான் சாமி. உன்னிடத்தில் ஏது கம்பம் இல்லையே? இல்லை. இதோ என்னுடைய கரத்திலே உள்ள 30 அடி கம்பத்தை தருகிறேன், உனக்கு பெற்று செல்வாய். அப்படியாகட்டும் சாமி. அடுத்த வனமாகப்பட்டது காளிகாதேவி வனம். காளிகாதேவி வனத்திலே சென்று காளிகாதேவியிடம் 30 அடி செம்பு கம்பத்தை பெற வேண்டும். மீண்டும் உனது மைத்தனார் கணவர் மத்மா இருக்கிறார் அல்லவா? ஆம் சாமி. அண்ணவரிடம் சென்று அண்ணவரை வணங்கிவிட்டு அண்ணவர் கரத்திலே உள்ள 31 அடி வெள்ளை கம்பத்தை பெற வேண்டும். அப்படியாகட்டும் சாமி. அதன் பிறகுதான் நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும். இதோ என்னுடைய கரத்திலே உள்ள 30 அடி கம்பத்தை தருகிறேன். ஆனாலும் கூட எதற்காக தருகிறேன் என்று தெரியுமா? எதற்காக? நீ சின்னஞ்சிறியவனாக இருக்கும் பொழுது நான் அந்த துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டு அண்ணவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வனத்திலே வந்து 12 வருடமாக அக்கினியை வளர்த்தி அக்கினியிலே மூழ்கி பாராதவம் செய்து வருகிறேன் துரியோதனை அழிப்பதற்காக. ஆனால் நீ அழித்தால் என்ன, நான் அழித்தால் என்ன? உமக்கு அதற்காக தருகிறேன் 30 அடி கம்பத்தை பெற்றுச் செல்வாய் அர்ஜுனா. அப்படியாகட்டும் சாமி. அர்ஜுனா, 3 கம்பம் தன்னந்தரையாக சொன்னேன் அல்லவா? ஆம் சாமி. இந்த 3 கம்பத்தை எப்படி நிறுத்த வேண்டும் என்று தெரியுமா? தாங்களே கூற வேண்டும். காளிகாதேவி கம்பத்தை கீழ் நிறுத்த வேண்டும். சரி. கண்ண பரமாத்மா கம்பத்தை மேல் நிறுத்த வேண்டும். சரி. என்னுடைய கம்பத்தை நடுவில் தான் நிறுத்த வேண்டும். அப்படியா? அப்படி நிறுத்தினால்தான் இந்த 3 கம்பமும் ஒன்றோடு ஒன்றாக நிற்கும். அது மட்டுமல்ல, இந்த 3 கம்பமும் ஒன்றோடு ஒன்றாக இணைய வேண்டும் என்றால் உனக்கு ஒரு மிஞ்ச மந்திரம் சொல்லி தருகிறேன். என்ன மந்திரம் கூறுங்கள் சுவாமி. நன்றாக கவனிக்க வேண்டும் அர்ச்சனா. நான் சொல்லக்கூடிய மந்திரத்தில் ஒரு வார்த்தை பிழையானாலும் 3 கம்பத்தில் ஒரு கம்பம் போறதா போய்விடும். ஆகட்டும், நன்றாக கவனிக்க வேண்டும். கவனிக்கின்றேன். ஓம் நமச்சிவாய நமகே, ஓம் நமச்சிவாய நமகே, ஓம் நமச்சிவாய
நமச்சிவாய என்று 3 முறை உச்சரித்தால் இந்த 3 கம்பமும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்துவிடும். வெற்றியோடு சென்று நீலவர பழங்கிப்பாறைகளை 91 கம்பத்தை நிறுத்தி கடும் தவம் செய்து ஈசனை பார்த்து ஈசன் இடதுகரத்திலே உள்ள முகப்பு என்று சொல்லப்பட்ட பாசுமத கடையை வெற்றி வந்து உனது எதிரியான துரியோதனை நிச்சயமாக வென்று வருவாய். நீயே சத்தியவேந்தன், நீயே நீதிவேந்தன், வெற்றி உமைக்கே. சென்று வா, சென்று வா, சென்று வா. இதோ காலபைரவராகப்பட்டவர் அவர் கருத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து அடுத்த வனம் என்று சொல்லக்கூடிய காளி தேவி வனம் சென்று தாய் காளி தேவி இடத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் ஆபத்தாண்டவன் இடத்திற்கு சென்று கண்டபெருமான் இடத்திலே 31 அடி செப்பு கம்பத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலை சென்று அவரிடத்திலே நல்லாசி பெற்று மீண்டும் அந்த நீலவனம் பழகிப்பாறை சென்று வருவாய் அர்ஜுனா என்று எனக்கு ஆசி வழங்கியுள்ளார். ஆகையினாலே காலபைரவர் கொடுத்த இப்பொழுது என்னுடைய அன்னையை வணங்கி என் தாய் காளி தேவி இடத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை தானமாக பெற வேண்டும். என்னுடைய அன்னையை வணங்குகின்றேன்.